Good afternoon, am I audible? Good afternoon, sir. Yes, sir. So consolidation maximum முடிச்சாச்சு. Yeah, so automated test is try to solve every question. Yeah, so ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கொண்டு வாங்க. IS gate question ஃபுல்லா சால்வ் பண்ணுங்க. Any doubts, you please bring the okay. Please bring it to my notice. Okay, அப்பா. So immediate settlement அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. அது மட்டும் பார்க்கலாம். Immediate settlement அப்படின்னு சொல்லுவோம். Okay. Immediate settlement அப்படின்னா immediate settlement என்னன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. What is immediate settlement? First, இது எந்த டைப் ஆஃப் சாயில் நடக்கும் immediate settlement? Primary, sir. Primary. கன்சல்டேஷன் கிடையாதுமா. இமிடியேட் செட்டில்மெண்ட் சாண்ட் சார். ஆமா, சாண்ட்ல தான் நடக்கும். Type of- கரெக்டா? எஸ் சார். ஏன்னா சாண்ட்ல தான் சாண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க சாண்ட்ல ஒரு ஸ்ட்ரக்சரை பிளேஸ் பண்ணீங்கன்னா உடனே என்ன ஆயிடும்? அதுதான் அல்டிமேட் செட்டில்மெண்ட், இமிடியேட் செட்டில்மெண்ட்டா இருக்கும். சரியா? நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஃபேமஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. சரியா? ஓ, இமிடியேட் செட்டில்மெண்ட்டுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அது? எனி ஐடியா? நோ சார். தஞ்சாவூர் பெரிய கோயில். தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குல்ல, அது கீழே வந்து சாண்ட் ஃபுல்லா. சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ செட்டில்மெண்ட் அப்படின்னா இமிடியேட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்றேன் புரியுதா? தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணு தான் இருக்கும், களிமண் இருக்காது. ஸோ அப்போ இட் இஸ் வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் இமிடியேட் செட்டில்மெண்ட். தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக சாண்டி சாயில். தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கீழே சாண்டி சாயில். கிளே இருந்தால் அது பிரச்சனை தானே? சொல்லுங்கப்பா, பிரச்சனையே இல்லையா? கன்சல்டேஷன் சாப்டரே முடிஞ்சது. Yes, sir. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாண்டி சாயில். ஓகே, தட் இஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள். சார் என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா இமிடியேட் செட்டில்மெண்ட்டோட ஃபார்முலா மட்டும் கேட்பான், இல்லை அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சரியா? ஸோ இப்போ இமிடியேட் செட்டில்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு Q B 1 minus mu square into I by E. இதில் Qன்றது வந்து பார்த்தீங்கன்னா net intensity of contact pressure. Net intensity of contact pressure. Bன்றது வந்து பார்த்தீங்கன்னா least lateral dimension சொல்லுவோம். Bன்றது least lateral dimension அப்படின்னா என்னப்பா சொல்லுங்க? Any idea? Cross sectionல smaller dimension. வெரி குட். ஸோ அந்த இருக்கிற கிராஸ் செக்ஷன்ல இது ஸ்மாலர் டைமென்ஷனும் அதுதான் என்ன? லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷன் ஆஃப் லோடட் ஏரியா. சரியா? ஸோ அடுத்து மியூன்றது பாய்சான் ரேஷியோ ஆஃப் சாயில். பாய்சான் மியூன்றது பாய்சான் ரேஷியோ ஆஃப் சாயில். ரேஷியோ ஆஃப் சாயில். ஈன்றது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சாயில். undrained modulus of elasticity ஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர்னு சொல்லுவேன். இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் இது எதை சார் பொறுத்திருக்கு அப்படின்னா ஷேப்பு, ரிஜிடிட்டி, நிறைய விஷயத்தை பொறுத்திருக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் அந்த ஃபூட்டிங்கோட
ரிஜிடிட்டி, அந்த ஃபவுண்டேஷன் வந்து எவ்வளோ ரிஜிடா இருக்கு அதை பொறுத்து இருக்கு. ரிஜிடிட்டி. அடுத்து ஷேப் ஆஃப் லோடட் ஏரியா. லோடட் ஏரியா. அடுத்து லென்த் பை பிரெத் ரேஷியோ. பொறுத்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் இருக்கு. இப்போ ஃபார்முலா எடுத்துக்கிறீங்களா? ஃபார்முலா எடுத்துக்கிறீங்களாப்பா? Yes, sir. ஒரு டேப்லேஷன் இருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டருக்கு, சரியா? ஸோ அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதை கால் பண்ணுறேன். சார் எஸ்ஏனா என்ன சார்? இமிடியேட் செட்டில்மெண்ட்மா சார் சொல்லுங்கப்பா. இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர்ல லாஸ்ட்ல இருக்கிறது ஸ்பேன் டெப்த் ரேஷியோ சார். அது எல் பை பி, லென்த் பை பிஎல்எல்டியா சார்? அது பிரெத். ஓகே. காப்பி பண்ணிட்டீங்களா? everyone copied? காப்பீட் சார். முடிச்சிட்டீங்களாமா? ஸ்ரீதர்ஷினி, ரம்யா completed? அனிதா Completed, sir. ஃபைன். ஒரு டேப்லேஷன் இருக்கு, அது ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. அது கேட்க மாட்டாங்க. ஐயோட டேப்லேஷன், have this as reference. டேப்லேஷன் தெரியுதாப்பா? can you see the tabulation? எஸ் சார், தெரியுது சார். டேப்லேஷன் காப்பி பண்ணிட்டீங்களா? Yes, sir. Yes, sir. ஓகே. டெர்சாகி ஸ்ப்ரிங் பிஸ்டன் மாடல் சொல்லித்தரல, சொல்லித்தரேன். டெர்சாகி பிஸ்டன் அண்ட் ஸ்ப்ரிங் அனாலஜி மாடல். ஓகே. இது வந்து கன்சால்டேஷனுக்கு வந்து டெர்சாகி வந்து ஒரு மாடல் மாதிரி செஞ்சார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வால்வு. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு, வாட்டர். ஸோ இப்போ இதை எப்படி கம்பேர் பண்ணுவோம்னா, அந்த ஸ்ப்ரிங்கை வந்து சாயில் கிரெயினுக்கு கம்பேர் பண்ணுறது. ஓகேவா? இப்போ கன்சால்டேஷனில் சாயில் கிரெயின் இருக்குல்ல, கிளேல. சொல்லுங்கப்பா. கன்சால்டேஷனில் சாயில் கிரெயினை வந்து ஸ்ப்ரிங்குக்கு அனலாகஸை கம்பேர் பண்ணுறாரு, சரியா? இந்த வாய்டையும் வாட்டர், ஓகே, அந்த கிளேல இருக்கக்கூடிய வாய்ட்ஸ் வாட்டரை வந்து சிலிண்டர் கம்பேர் பண்ணுறாரு, சிலிண்டருக்கு கம்பேர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து பெர்மியபிலிட்டி வந்து இந்த வால் ஓப்பனிங். ஓகே, ஸோ கிளே எந்த அளவுக்கு பெர்மியபிளாக இருக்குன்றத இந்த வால்வோட ஓப்பனிங்கோட கம்பேர் பண்ணுறாரு. எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து லோட் ஆன் ஸ்ப்ரிங், எவ்வளோ வந்து ஸ்ப்ரிங்கில் லோட் இருக்கோ அதான் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாரு. எக்ஸஸ் போர் ப்ரெஷர்ன்றது எவ்வளோ லோட் ஆன் வாட்டர். ஓகே, ஸோ இதுதான் ஒரு மாடல். ஸோ அப்போ ஸ்ப்ரிங் என்ன? சாயில். சிலிண்டர் என்ன? வாய்ட் அண்ட் வாட்டர். பெர்மியபிலிட்டி எதுக்குள்ள கம்பேர் பண்ணுறாரு? வால்வோட ஓப்பனிங். லோட் ஆன் ஸ்ப்ரிங் என்ன? எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். லோட் ஆன் வாட்டர் என்ன? எக்ஸஸ் போர் ப்ரெஷர். ஓகே, இதுதான் டெர்சாகி piston and spring analogy model. இதுல வந்து comparison and model. soil grains வந்து cylinder, spring, voids and water, cylinder, permeability, valve opening, effective stress in soil, load on spring, excess pore pressure, load on water. Please copy this. முடிச்சிட்டீங்களாப்பா? Completed? Wait sir, no sir, no sir. No sir, wait sir. காப்பி பண்ணிட்டீங்களாப்பா? காப்பி. Yes, sir.
ஓகே, எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணுங்க. டவுட் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வாங்க. சரியா? கன்சல்டேஷன்ல நான் சால்வ் பண்றேன். ஓகே, சரிங்க சார். ஸோ அடுத்து போகலாம். காம்பாக்ஷன் போகலாம். காம்பாக்ஷன் இன்னும் பார்க்கல. நோ சார். ஓகே, இப்போ காம்பாக்ஷனா என்னம்மா நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். வாட் யூ மீன் பை காம்பாக்ஷன்? காம்பாக்ஷன் என்ன ரிமூவ் ஆகும்? ஏர். ஆமா. ஸோ இதுலயும் வந்து முக்கியமாக ஏர் வாய்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த காம்பாக்ஷன் கன்சால்டேஷன்லாம் எதுக்கு பண்றோம்? எதுக்கு பண்றோம்? சாயில சரி பண்றேன். சாயில ஸ்டெபிலைஸ் அதோட பண்ணுறது. ஆ எனி அதர் ரீசன்? இப்போ ஒரு ரன்வே இருக்கு அப்படின்னா அதை காம்பேக்ட் பண்றாங்க. கரெக்டா? இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன பண்றாங்க? சாயில காம்பேக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே அங்கே ஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்க. சொல்லுங்க. அதோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றது. ஸ்டெபிலிட்டியா? சார் ஆயிலுக்கு ஷியர் சாயிலோட ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த் வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் தான் சொல்லுவோம். சரியா? யா ஷியர் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? இந்த சாயில வந்து காம்பேக்ட் பண்றோம். காம்பேக்ட் பண்ண என்ன ஆகும்? இந்த சாயிலோட ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். ரெசிஸ்ட் ஆயிட்டு ஷியர் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். சரியா? ஸோ அதுதான் எனக்கு தேவை. ஸோ தட் இஸ் த அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் வாட்? காம்பாக்ஷன். ஸோ இப்போ இதில் காம்பாக்ஷன் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவோம். நீங்க பண்ணிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? யூஜில சார் காம்பாக்ஷன் டெஸ்ட். இந்த காம்பாக்ஷன் டெஸ்ட்ல என்ன பண்ணுவீங்கன்னா ரெண்டு கண்டுபிடிப்பீங்க. ஓஎம்சி கண்டுபிடிப்பீங்க, ஆக்டிவம் மாய்ஸ்சர் கண்டென்ட். ஞாபகம் இருக்கா? ஆக்டிவ் மாய்ஸ்சர் கண்டென்ட். ஸோ எவ்வளோ காம்பாக்ஷன் ட்ரை டென்சிட்டி கண்டுபிடிப்பீங்க. கரெக்டா? ஸோ எவ்வளோ காம்பாக்ட் ஆயிருக்கு. அப்புறம் ஓஎம்சி கண்டுபிடிப்பீங்க. ஸோ இப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல ரெண்டு இருக்கு. லைட் டெஸ்ட்னு சொல்லுவோம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைட்டு, அடுத்து வந்து மாடிஃபைட். லைட் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட். இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைட் காம்பாக்ஷன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா ஐஎஸ் ஹெவி காம்பாக்ஷன் டெஸ்ட். ஹெவி காம்பாக்ஷன் டெஸ்ட் இல்லைன்னா மாடிஃபைட் ப்ராக்டர் டெஸ்ட். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மோல்டு வால்யூம் சொல்லுவோம். 1 லிட்டரு. இதுல மோல்டு வால்யூம் வந்து again here also mold capacity is 1 liter. ஸோ இங்க வந்து எத்தனை லேயர் போடுவோம்? நீங்க பண்ணதுதான் அது. 3 லேயர் போடுவீங்க. கரெக்டா? எத்தனை லேயர் காம்பாக்ட் பண்ணுவீங்க? 3 layers. ஆமா. இதே வந்து ப்ராக்டர் டெஸ்ட், மாடிஃபைட் ப்ராக்டர்ல 5 layers. 5 லேயர் போடுவீங்க. சரியா? ஸோ ஒவ்வொரு தடவையும் 25 hammer blow. இங்கே எவ்வளோ? 25 hammer blow. கரெக்டா? ஸோ இப்போ இங்க வந்து ஹேமரோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸாம்ல கேட்பாங்க. $2.6 kg. ஹைட் ஆஃப் ஃபால் வந்து பாத்தீங்கன்னா எனிவன் ஹைட் ஆஃப் ஃபால் எவ்வளோ? 31 சென்டிமீட்டர். இங்க ஹெவி காம்பாக்ஷன் டெஸ்ட்ல ஹேமர் வெயிட் வந்து 4.6
9 kg. Height of fall வந்து 45 centimeter. ஸோ இப்போ காம்பேக்ட் எஃபர்ட் போடுங்க. காம்பேக்ட் எஃபர்ட்னா 4.9 into 45 into 5 into 4.9 into 45 into 5 into 25 by 2.6 into 31 into 3 into 25. இது எவ்வளோ டைம் வருது பாருங்க ரேஷியோ. என்ன வேல்யூ வருது? சார் அதுக்குள்ள கான்செப்ட் எழுதி முடிச்சிட்டீங்களா? என்னம்மா கான்செப்ட் சொல்லிட்டீங்களா சார்? எனக்கு பிரேக் ஆயிட்டு தான் சார் கனெக்ட் ஆகுது. கான்செப்ட்லாம் சொல்லலாமா? காம்பாக்ஷன் டெஸ்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே சார். இது எவ்வளோ ரேஷியோ எவ்வளோ வருது? 4.5. 4.55 வருதா? இதுதான் வந்து காம்பாக்டிவ் எஃபர்ட்னு சொல்லுவோம். திஸ் இஸ் நோன் அஸ் காம்பாக்டிவ் எஃபோர்ட். சரியா? ஸோ இப்போ மாடிஃபைட் ப்ராக்டர் டெஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டோட how many times? What is the compactive effort? 4.55. சரி, அது எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ எவ்வளோ டைம் அப்படின்றத எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ தட் இஸ் 4.55 டைம்ஸ். சரியா? ஸோ எப்போ வந்து 2.25 லிட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன் இருக்கு. எப்போ யூஸ் பண்ணுவோம்னா 4.75 mmCல 4.75 mmC. சரியா? ஸோ 4.75 mmCல 20% மேல ரீடைன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, more than 20% ரீடைன்ட் அப்படின்னா நீங்க என்ன மோல்டு யூஸ் பண்ணணும்னா 2.25 லிட்டர் மோல்டு யூஸ் பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நார்மலா எத்தனை லிட்டர் மோல்டு யூஸ் பண்ணீங்க? 1 லிட்டர். கரெக்டா? 1 லிட்டர். கரெக்டா? சொல்லுங்கப்பா. 1 லிட்டர் தானே யூஸ் பண்ணோம் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர். இது 4.75 ml 20% மேல ரீட்டைன் ஆச்சுன்னா 2.25 லிட்டர் யூஸ் பண்ணோம். எஸ்பிடிக்கும் சரி மாடிஃபைட் ப்ராக்டர் டெஸ்ட்க்கும் சரி. நம்பர் ஆஃப் ப்ளோ என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். கெஸ் பண்ணுங்க. ரெண்டுத்துக்குமே என்ன? 5 ப்ளோஸ். ஓகேவா? ஸோ இந்த ஒரு சேஞ்ச் வந்து நம்ம ஓகே. ஸோ இப்போ வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக ஓகே. ஸோ ட்ரை யூனிட் வெயிட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆகும். அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். கரெக்டா? இது வாட்டர் கண்டென்ட். இப்போ வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக காமா டி இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆன பிறகு என்ன ஆகும்? மறுபடியும் இட் வில் ஸ்டார்ட் டிக்ரீசிங். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்க காம்பாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண காமா டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ காமா டி இன்க்ரீஸ் ஆகும். ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் என்ன ஆகும்? குறையும். கரெக்டா? OMC will decrease. இது கேட்பாங்க எக்ஸாம்ல. ஸோ வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ட்ரை டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி மேக்ஸிமம் ரீச் ஆயிட்டு, இந்த கிராஃப் நீங்க வரைஞ்சிருப்பீங்களே லேப்ல, ஞாபகம் இருக்கா? என்னம்மா சாயில் லேப்ல பண்ணிருப்பீங்க. ஆமா. ஸோ அடுத்து வந்து காம்பாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா காமா டி இன்க்ரீஸ் ஆகும், OMC வந்து டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ இப்போ இந்த கிராஃப் நான் வரைகிறேன். ஸோ இதுதான் நான் சொல்லுவோம் ஆப்டிமம் கிராஃப். இன்னும் கொஞ்சம் மேலே வரைகிறேன். இதான OMCன்னு சொல்லுவேன். இல்லைங்கப்பா, எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் ஆயிட்டு டிக்ரீஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் நான் சொல்லுவோம் ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட். கரெக்டா? ஸோ அப்போ இது கரஸ்பாண்டிங்காக இருக்கிறத காமா டி மேக்ஸ்ன்னு சொல்லுவேன்.
ஓகே, ஸோ இங்க ஒரு லைன் வரைவோம். என்ன லைன் இது? 0 இந்த லைன் பேர் என்ன? 0 ஏர் வாய்ட் லைன், அப்படின்னா 100% saturation லைன். இங்க என்ன நடக்குது? நீங்க வாட்டர் ஆட் பண்ண அந்த வாய்ட்ல என்ன ஆகும்? தண்ணி வந்து பிளேஸ் ஆகும். ஓகே, புரியுதா? வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக அது என்ன ஆகும்? ஃபுல்லா பிளேஸ் ஆகும். கரெக்டா? தண்ணி போய் அந்த வாய்ட்ஸ்ல உட்காரும். கரெக்டாப்பா? சொல்லுங்க. ஸோ அதுதான் 0 ஏர் வாய்ட். ஸோ இப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட்க்கான ரிசல்ட் கிராஃப் இங்கே வருது அப்படின்னா, மாடிஃபைட் ப்ராக்டர் டெஸ்ட்க்கு எப்போதும் மேலே தான் ஷிஃப்ட் ஆகும் கிராஃப். ஸோ இதில் 1 வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? ஸ்டாண்டர்ட். 2 வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? SPT. 1 indicates SPT and 2 indicates MPT. சரியா? ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே ஓகே, இப்போ ட்ரை ஆஃப் ஆப்டிமம், வெட் ஆஃப் ஆப்டிமம்னு 2 இருக்கு. அப்படின்னா என்னப்பா என்ன ஐடியா? வாட் இஸ் ட்ரை ஆஃப் ஆப்டிமம் அண்ட் வெட் ஆஃப் ஆப்டிமம்? ரஜனியா, இப்போ நான் ஒரு கிராஃப் வரைஞ்சல்ல, காமா டி வர்சஸ் வாட்டர் கண்டென்ட். அந்த கிராஃப் எடுத்துக்கோங்க. காமா டி வர்சஸ் வாட்டர் கண்டென்ட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இது வந்து ட்ரை. இதுதான் என்ன சொல்லுவோம்? ட்ரை ஆஃப் ஆப்டிமம். ட்ரை சைடு. ஸோ மேக்ஸிமம் OMC ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிறது தான் என்ன? வெட் ஆஃப் ஆப்டிமம். ஓகேவா? ஸோ இப்போ ட்ரை ஆஃப் ஆப்டிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, be online. ஸோ இப்போ ட்ரை ஆஃப் ஆப்டிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ட்ரை ஆஃப் ஆப்டிமம்ல ஒரு சாயில் இருக்குன்னா அதுக்கு வந்து ஸ்வெல்லிங் அதிகமா இருக்கும். அதே சமயத்துல ஷியர் ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்கும். மோர் ஸ்வெல்லிங் அண்ட் மோர் ஷியர் ஸ்ட்ரென்த். இதுவே வந்து வெட் ஆஃப் ஆப்டிமம்ல இருந்ததுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? அப்படியே ஆப்போசிட். லோ ஸ்வெல்லிங் அண்ட் லோ ஷியர் ஸ்ட்ரென்த். சரியா? கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு பேமெண்ட் இருக்கு, இல்ல ஃப்ளோர் இருக்கு, இல்ல கோர். இப்ப டேம் இருக்கு அப்படின்னா, எர்த்தன் டேம்ல இத கோர்னு சொல்லுவோம். கரெக்டா? இத வந்து கோர் ஆஃப் எர்த்தன் டேம்னு சொல்லுவேன். இத அவுட்டர் ஷெல் ஆஃப் எர்த்தன் டேம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அப்ப கோருக்கு வந்து என்ன தேவை? ஸ்டெபிலிட்டி தேவையா இல்லை என்னப்பா தேவை சொல்லுங்க? கோருக்கு என்ன முக்கியம்? Which is important for the core part of dam? Stability தானே. அப்ப ஸ்வெல்லிங் கம்மியா இருக்கணுமா ஸ்வெல்லிங் அதிகமா இருக்கணுமா? ஸ்வெல்லிங் கம்மியா இருக்கணும். அப்ப லோ ஸ்வெல்லிங்னா அதை எந்த சைடு ஆஃப் ஆப்டிமம்ல காம்பாக்ட் பண்ணணும்? லோ ஸ்வெல்லிங்னா ரைட். வெட் சைடா ட்ரை சைடாப்பா? ட்ரை சைடு.
வெட் சைடு க்ளோ ஸ்வெல்லிங்னா லோ சார் ஸ்வெல்லிங். வெட் சைடு க்ளோ சொல்லிங்கன்னா ட்ரை சைடு தானே சார்? சார் வெட் சைடு பெட் தான் ஆஃப் சார் ஆப்டிமம் பார்க்கணும். மார்க் சொல்றீங்க. பெட் ஆஃப் ஆப்டிமம் தான் ஸ்வெல்லிங் கம்மியா இருக்கும். சரியா? இதுவே வந்து அவுட்டர் ஷெல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது அதிகமா இருக்கும்? ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். கரெக்டா? ஆமா சார். ஸோ இப்போ ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குன்னா அவுட்டர் ஷெல் எதுல எந்த சைட்ல காம்பாக்ட் ட்ரை பண்ணும்? ட்ரை சார். ட்ரை ஆஃப் ஆப்டிமம். சரியா? ஓகே. ஸோ ஹைவே எம்பேக்மெண்ட்லயும் சரி அவுட்டர் ஷெல்லையும் சரி ட்ரை ஆஃப் ஆப்டிமம் பண்ணுவோம். ஏன்னா ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கணும். பேமெண்ட் ஃப்ளோர்ல நமக்கு ஸ்டெபிலிட்டி தான் முக்கியம். அங்க வந்து வெக்ட் ஆஃப் ஆப்டிமம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? வில் do the compaction. Okay. So ஒரு ஈக்குவேஷன் வச்சு நம்ம எல்லாம் பண்ணுவோம். ஸோ ட்ரை டென்சிட்டி ஈக்குவேஷன். what is the equation? Dry density gamma d is equal to 1 minus neta a g into gamma w divided by 1 plus gw. சரியா? ஸோ இதில் நீட்டான்றது என்ன? பர்சன்டேஜ் ஏர் வாய்ட். ஒருவேளை 0 ஏர் வாய்ட் லைன் அப்படின்னா நீட்டா ஏ ஈக்குவேஷன் ஆஃப் equation of 0 air void line. So 0 air void line na percentage of air voids enna 0 ஆயிடும். கரெக்டா? எஸ் சார். அப்போ 0 ஆயிடுச்சுன்னா what is the equation? Gamma d is equal to g into gamma w by 1 plus gw. Okay. ஸோ இதுதான் என்ன காம்பாக்ஷனுக்கான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இதுல என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா எந்தெந்த காம்பாக்டர் என்ன டைப் ஆஃப் சாயில் கேட்பாங்க. எல்லா எக்ஸாம்லையும் கேட்டே இருப்போம் அந்த கொஸ்டினை. நீங்க வேணா எடுத்து பாருங்க. எல்லா கொஸ்டின்லையும் எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ டேம்பர்ஸ் இது எங்க சார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கன்ஃபைன்ட் ஏரியா இருக்கு, பிரிட்ஜு கீழே, சரியா, பிரிட்ஜ் அபார்ட்மெண்ட் கீழே இல்லை ட்ரென்ச் கீழே கன்ஃபைன்ட் ஏரியால காம்பாக்ட் பண்ணோம்னா டேம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸ்மூத் வீல் ரோலர் இது எங்க யூஸ் பண்ணுவோம்னா கிரானுலார் சாயில். கிரானுலார் சாயில்னா எங்க கோர்ஸ் கிரைண்ட் சாயில். ஸோ கிரானுலார் சாயிலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்மூத் வீல் ரோலர் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நொமேட்டிக் டயர்ட் ரோலர் அப்படின்னு சொல்லுவோம். நொமேட்டிக் டயர்டு ரோலர் இது வந்து பாத்தீங்கன்னா we'll use this for cohesive as well as for what? Cohesive and non cohesive soil. சரியா? ஸோ cohesive soilக்கு யூஸ் பண்ணுவோம். எல்லா டைப் ஆஃப் சாயிலுக்கும் யூஸ் பண்றது என்ன? நொமேட்டிக் டயர்ட் ரோலர். சரியா? ஷீப் ஃபுட் ரோலர். நெக்ஸ்ட் வந்து ஷீப் ஃபுட் ரோலர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஃபார் கிளே. ஷீப் ஃபுட் ரோலர் ஃபார் cohesive சாயிலுக்கு ஷீப் ஃபுட் ரோலர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, திஸ் இஸ் ஃபார் cohesive soil. ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வைப்ரேட்டரி காம்பாக்டர். வைப்ரேட்டரி காம்பாக்டர் வந்து எதுக்கு பெஸ்ட் அப்படின்னா சாண்டுக்கு பெஸ்ட். வைப்ரேட்டரி காம்பாக்ட் கிரானுலர் சாயிலுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் சாண்டுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளா இருக்கும். ஃபார் கிரானுலர் soil, but for sand it is more suitable. ஸோ காம்பாக்ஷன் பத்தின பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். சரியா? ஸோ இதுல இருந்து நியூமரிக்கல் வருமா சார் அப்படின்னா வராது. ஏன்னா அதுல இருந்து பெருசா எதுவும் கேட்க முடியாது. ஓகே, நியூமரிக்கல்ல இருக்கா சார் இதுல இந்த டாபிக்ல? இதான் 1-2 இருக்கும். அது இந்த காமா டி ஈக்குவேஷன் வச்சு போடுற மாதிரி இருக்கும். டைரக்டா அந்த காமா டி வச்சு போடுற மாதிரி இருக்கும். நான் பாயிண்ட்ஸ் போஸ்ட் பண்றேன். Excuse me, sir. சொல்லுங்க.
சார் ரிகார்டிங் செட்டில்மெண்ட் சார். ஓகே. டைப் ஆஃப் ஃபுட்டிங் பேஸ் பண்ணி செட்டில்மெண்ட் இவ்வளோன்றது பர்மிசிபிள்ன்ற மாதிரி ஐஎஸ் கோட் ப்ரொவிஷன் என்ன இருக்கா சார்? என்னம்மா என்ன சொல்றீங்கன்னு புரியல. கேன் யூ ரிப்பீட்? செட்டில்மெண்ட் பத்தி கேட்குறேன் சார். ஓகே. ஸோ லைக் ரெக்டாங்குலர் ஃபுட்டிங், சர்க்குலர் ஃபுட்டிங் இல்லை அந்த மாதிரி ஃபுட்டிங்க்கு செட்டில்மெண்ட் இவ்வளோன்றது இல்லை, அப்படி இல்லைன்னா டைப் ஆஃப் சாயில் பொறுத்து செட்டில்மெண்ட் இவ்வளோ இருக்குன்றது இருக்கு அளவுக்குள் இருக்கான்னு கேட்குறேன் சார். இருக்கு ஃபவுண்டேஷன்ல வரும். அது நெக்ஸ்ட் தானே சார் அவரு கேக்குறது. ஃபவுண்டேஷன்ல பேரிங் கெபாசிட்டில வரும் அது. ஓகே சார். இப்போ லாஸ்ட் ஐசோலேட்டுக்கு எவ்வளவு இருக்கணும், ராப்டுக்கு எவ்வளவு இருக்கணும், அப்புறம் இருக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட் எவ்வளவு இருக்கணும், அதெல்லாம் ஃபவுண்டேஷன்ல வரும்பா. ஃபைன் சார், ஃபைன். நம்ம என்ன சாயில்ல தானே இருக்கும். ஓகே சார். இல்ல சார் லாஸ்ட் சாப்டர்ல எடுத்தீங்களே கன்சாலிடேஷன் செட்டில்மெண்ட், அதனால அது கேட்டேன். இல்ல அது வெறும் கன்சாலிடேஷன் மட்டும் பத்தி படிப்போம். செட்டில்மெண்ட் பர்மிசிபிள் செட்டில்மெண்ட்லாம் இதுல வரும். இந்த ஃபவுண்டேஷன் ஃபூட்டிங் படிப்போம்ல, சரிங்க சார். ஃபூட்டிங், சர்க்குலர் ஃபூட்டிங், எஸ் சார். அப்புறம் அந்த பொகசிவ் கிளேக்கு ஒரு ஈக்குவேஷன் படிப்போம். அதுல சார் சாயில் பொறுத்து டிஃபர் ஆகும்ல சார்? சாயில பொறுத்து மாறும். எஸ். Okay, fine. Take down the points. பாயிண்ட்ஸ் நான் எழுதி போடுறேன், அதுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. ஓகேவா? கரெக்டிவா பாயிண்ட்ஸ் இல்லை, ஸோ நானே எழுதி போடுறேன். சரியா? ஓகே சார். சார் இந்த பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் காம்பாக்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் சார்? காம்பாக்ஷன்ப்பா. ஓகே சார். காப்பீடு சார். Everyone completed? Yes sir. Yes sir. Completed, sir. Finished sir. காப்பீடு சார். erase பண்ணிடவா? Sir, wait, sir. Okay. Finished, sir. Completed, sir. Copied sir. காப்பீடு சார். Everyone completed? Copied, sir. Copied sir. Sir, second point greater than 20% sir? ஆமாப்பா, greater than தான் அது. Greater than. Okay, copied sir. முடிச்சிட்டீங்களா அப்பெல்லாம்? Finished sir. Yes, sir. காப்பீடு சார். Leave for lunch and join by 5 o'clock. சரியா? ஓகே சார். முடிஞ்சு எடுக்க ட்ரை பண்றேன். 6:30 or 6:50. ஓகே. Okay sir. எப்போ சார் டைமிங்? 5 o'clock. Okay sir, fine. Thank you sir. Thank you sir. Thank you sir.